கருதிய வீட்டுக்கு அனுப்பல, என்ன இறக்கி விடுங்க. அப்பா, அவகிட்ட எங்க மருமக பிள்ளை வரப்போறதாக போய் சொல்லிட்டு. உங்களை நான் என்னன்னு கூப்பிடணும்? அத்தை. ஓகே. மருமக பிள்ளை ரொம்ப பச்சோட வந்திருக்கேன். உங்க வேலைக்கார பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா? அத்தே, போன வாரம் நம்ம குடவாசல் மாமா குமரிகுருவை பார்த்தேன். உங்க நிலத்துல நெல் எடுத்துட்டு சவுக்கு போட்டிருக்காரு. ஆமாமா, நான் தான் சொன்னேன். எத்தனை நாளைக்கு நெல்லே போடுறது? சவுக்கு நாத்து போட சொன்னேன். உங்களுக்கு தான் அடிக்கடி சேஞ்ச் இருக்கணுமே. அவ எதிர்க்க எனக்கு அடிக்கடி சேஞ்ச் வேணும்னு சொல்றீங்க. உங்களை என்ன அந்த விஷயத்துல நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாத. ஆமா, யார் இந்த வேலைக்கார பொண்ணு? புதுசா இருக்கா? என்ன மருமக பிள்ளை பார்வை எங்கேயோ போகுது. ஐயோ, இந்த விஷயத்துல எல்லாம் நான் ராமர். என் பார்வையில தப்பே இருக்காது. உங்க பார்வைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதா என்ன? வேலைக்கார பொண்ணு காயத்ரி ரொம்ப நல்லவோ. தப்பு தண்டானா அங்க வேண்டாம் மருமக பிள்ளை. அத்தே, ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? என்னது? என்ன தவிர மொத்தம் எத்தனை மருமக பிள்ளை உங்களுக்கு? நான் நெல்லிக்குப்பம் போயிருந்தேன். நம்ம களிமூர் சித்தப்பாவை பார்த்தேன். கரும்பு நல்ல விளைச்சலாம். ஒவ்வொன்னும் 6 அடி உயரமா. அத்தை கிட்ட சொல்லிடா, ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னாரு. அம்மா, நான் வரட்டுமா? என்ன காயத்ரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. காலையில சீக்கிரமா வந்துரு. வரேம்மா. என்னத்த பகலையே கதை தாழ் போடுறீங்க? உங்க மாதிரி மருமக பிள்ளை கிடைச்சா எந்த அத்தை தான் தாப்பா போட மாட்டான். அத்தை இல்ல, வெளியே போயிருக்காங்க. சரி, நான் அப்புறம் வரேன். சார், வீட்டுக்கு வந்த விருந்தாளிய உட்கார வைக்காம அனுப்பிச்சிட்டேன்னு அம்மா திட்டுவாங்க சார். இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, தனியா இருக்க. நான் உள்ள வரேன்னு வச்சுக்க, ஊரு கெட்டு கிடக்குது. நானும் பேசக்கூடாது இல்லையா? சார், நேர்மை நெஞ்சில் இருக்கணும். உட்காருங்க. வெரி குட், வெரி குட். எனக்கு அத்தனை ரொம்ப பிடிக்கும். அத்தை மாதிரி எனக்கு பிடிச்ச அவங்க வேலைக்காரி. சார், அவங்க எங்க, நான் எங்க? பைத்தியம் பைத்தியம். எனக்கு ஏழை பணக்காரன் எஜமானும் வேலைக்காரிங்கிற வித்தியாசமே கிடையாது. எனக்கு அத்தையும் நீயும் எல்லா விஷயத்திலயும் ஒண்ணுதான். காபி சாப்பிடுறீங்களா? நீ கொடுத்தா எது வேணாலும் சாப்பிடுறேன். காஃபி சார். சாரி. அன்னைக்கு உங்களை தொந்தரவு பண்ணி எக்ஸிபிஷன் எடுத்துக்கிட்டு போட்டோ ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா? பியூட்டிஃபுல். இந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்துடு. என் உயிரே போனாலும் தரமாட்டேன். இந்த போட்டோ, இதுல இருக்கிற நீங்க ரெண்டுமே எனக்கு தான் சொந்தம். ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? எனக்கு அப்பா கிடையாது, அம்மா தான். வயசானவங்க. நான் எதை சொன்னாலும் தட்ட மாட்டாங்க. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? சொந்த ஊர்ல. சொந்த ஊர் எங்க இருக்கு? திருவேண்டரம் பக்கத்துல தைக்கடங்கிற கிராமம். நிச்சயமா நம்ம கல்யாணத்துக்கு சமைச்சிருவாங்கல்ல? நீ சரியான சந்தேக பேர் வழி. 22ஆம் தேதி அவங்க இங்க வர்றாங்க அத்தை பார்க்க. அத்தை எப்பவுமே என் பக்கம். அத்தையும் அம்மாவையும் உட்காந்து வச்சு பேசி 22ஆம் தேதி உனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேன். 22ஆம் தேதியா? அது வியாழக்கிழமையாச்சு. எனக்கு ரொம்ப ராசியான நாள். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை எனக்கு ராசியான நாள். வேண்டாங்க. பரவாயில்ல, பயப்படாத, நான் இருக்கேன். பயமா இருக்கீங்க. வேண்டாங்க. யாரும் உள்ள போக கூடாது. கொலை நடந்த இடத்தை அதிகாரிங்க பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. போக நட.
ஆனா இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு எல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, இந்த சகுந்தலா கொலை எப்படி நடந்துச்சு? நீ ஒண்ணு, இது ஒரு கேசப்பா. இவ புருஷன் துபாயில இருக்கான். அவன் வேண்டிய அளவுக்கு பணம் அனுப்பிச்சுட்டே இருக்கான். கழுத தின்னுட்டு சும்மாதானே கிடக்கணும். கொழுப்பு மாமே மச்சான் மருமகன் எவனையும் கூட்டி வந்து முறை கொண்டாடி இருக்கா, ஊர் மேய்ஞ்சிருக்கா. இது எப்படியோ புரிஞ்சுக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. ராவா புறப்பட்டு வந்துட்டானே, படுக்கையில வந்து பாத்துருக்கான். 6 அடி உயரத்துல அழகான ஒரு பயம் மருமக முறை கொண்டாடிக்கிட்டு படுக்கிறது. இவனை பார்த்தானோ இல்லையோ, பையன் ஓடி போயிட்டான். உள்ள போனா வீட்டருவாள் எடுத்துட்டு வந்தான். 27 இடத்துல சும்மா அப்படியே கொத்து 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 கொத்தி தள்ளிட்டான் பையன். போற போக்க பார்த்தா கற்பு கடத்தருவுல 10 காசுக்கு விக்கும்ல இருக்கு. இவன் செத்து போயிட்டான். அந்த 6 அடிக்கார பையன் இன்னும் யாராரு என்னென்ன செஞ்சு வச்சிருக்கானோ. ஹலோ, டாக்டர் சங்கர் நாராயணன் கூட பேச முடியுமா? சங்கர் நாராயணன் தான் பேசுறேன். நீதானா? சங்கரா, நான் தான் பேசுறேன். ஒண்ணும் இல்ல, நம்ம பையனை அனுப்பிச்சு வைக்கிறேன். என் மருமகளுடைய லேட்டஸ்ட் போட்டோ அனுப்பிச்சு வை. சரி, பையனை அனுப்பு, கொடுத்து அனுப்புறேன். பையா, இந்த அட்ரஸ் போய் கவர் கொடுப்பாரு, வாங்கிட்டு வா. சரி சார். பார், நீ போறது யாருக்கு தெரியக்கூடாது. சரி சார். போ. வாங்க, என்னது இது? அத்தி குட்டா மாதிரி மஞ்சு வந்திருக்காளா? அவ வரலைங்க, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். உட்காருங்க. வராத விருந்தாளி வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஹார்லிக்ஸ்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உங்க லேடிஸ் கிளப்ல ஏதோ காம்படிஷன் நடத்துங்களாமே? என்ன காம்படிஷன்? அதாங்க, ஒரு போட்டோவை துண்டு துண்டா கிழிச்சு. என்ன போட்டோ? என்னங்க, ஒரு பொன் போட்டோவை சுக்கல் சுக்கலா கிழிச்சு அவ பேரையும் எழுதி. எந்த பொண்ணு போட்டோ? பரிசா ஒரு கடிகாரம் கூட கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணீங்களே? என்ன கடிகாரம்? என்ன விளையாடுறீங்க? நீங்க தான் விளையாடுறீங்க. எங்க லேடிஸ் கிளப் 25 நாளா பூட்டி கிடக்கு. பூட்டை திறக்க முடியல. அந்த பூட்டுக்கு 2 சாவி. ஒரு சாவி எங்க பிரசிடென்ட் கிட்ட இருக்கும், இன்னொரு சாவி எங்க வாட்ச்மேன் கிட்ட இருக்கும். பாருங்க, அந்த வாட்ச்மேன் ஒருத்தியோட ஓடி போயிட்டா. பிரசிடென்ட் கிட்ட சாவி வாங்கி திறக்க வேண்டியதானே? அந்த வாட்ச்மேன் ஓடி போனதே எங்க பிரசிடென்ட் கூட தானே. அப்போ நீங்க ஒண்ணும் காம்படிஷன் நடத்தலையா? அதெல்லாம் போய் யாரும் உங்ககிட்ட நல்ல ரீல் விட்டுருக்காங்க. என்ன பத்மா, என்ன கதை வந்துட்டு இருக்க? வாங்க மிஸ்டர் திவாஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வாங்க. உங்க அப்பா இப்பதான் போன் பண்ணாரு. பையன் அனுப்புறேன், மஞ்சுவோட ரிப்போர்ட் கொடுத்து அனுப்பு. அப்பதான் எனக்கு தெரியும், எல்லா விஷயமும் உனக்கும் தெரியும். எத்தனை நாளைக்கு தப்பா மூடி பறிக்கிறது? மூடி பறிக்கிற விஷயம் அது. பிறக்கிறவன் செத்துதான் தீரணும், அது இயற்கை. ஆனா மஞ்சு இவ்வளவு சீக்கிரம் சாகணும்னு அவன் தலையில ஆண்டவன் எழுதிட்டான். மஞ்சுவுக்கு வந்திருக்கிறது லிம்போசர்கோமான்ற வியாதி. ரொம்ப பயங்கரமானது. ஆளை கொல்லாம விடாது. மனசை தேர்த்திக்கிட்டு மீதி இருக்கிற கொஞ்ச நாளைக்கு அவளை சந்தோஷமா வச்சுக்கப்பா.
டாக்டர் துவாரகநாத் அனுப்பி வச்சாரு. அவருக்கு ஏதோ கவர் கொடுப்பீங்களான்னு அதை வாங்கிக்கிட்டு வர சொன்னாரு. எங்க அப்பா அந்த பையனை சொல்லியிருக்காரு, நீங்க இந்த பையனை நினைச்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த விஷயம் உனக்கு முன்னால தெரியாதா? நீங்க சொல்லித்தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஓ, பரவாயில்ல சங்கரா, பரவாயில்ல. என்னைக்காவது அவனுக்கு ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானே தீரணும். நீ தான் வாய் தவறி சொல்லிட்டேன்னு சொல்லி என்ன பண்றது? பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். ஹலோ ஸ்ரீவத் சார், உன்னை பார்த்து 2-3 நாள் ஆச்சே. வா உட்கார். நான் உங்க கூட இங்க விளையாட வரல. ஏற்கனவே வாழ்க்கையில விளையாடி விளையாடி அழுத்து போயிட்டீங்களோ? அப்பா, நீங்க என்கிட்ட பெரிய உண்மையை குடி தோண்டி புதைச்சிருக்கீங்க, மோசடி பண்ணிருக்கீங்க. அது தப்பு இல்லப்பா. உள்நோக்கு நல்லதா இருந்தா சில சமயம் உண்மையை மூடி மறைக்கலாம். ஆனா செய்த மோசடியை மறைக்கிறதுக்காக உண்மையை குழி தோண்டி புதைக்கிறாங்களே, அதுதான் தவறு. இப்ப சொல்லு, நான் இந்த உண்மையை மறைச்சேன்? என்னது? என் மஞ்சுவோட கலவிதி அவளுடைய லிம்போத்திற்கும் ரிப்போர்ட். அப்பா, நான் அவ புருஷன். 10 பேர் வாழ்த்த 100 பேர் ஆசீர்வாதத்தோட உங்க முன்னால் அவளுக்கு தொட்டு தாலி கட்ட புருஷன். அவளுடைய உண்மைகள், அந்தரங்கங்கள் எனக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்க மூடி மறைச்சிருக்க கூடாது. இதை விட பெரிய மோசடி, பிரீச் ஆஃப் ஃபெய்த் இருக்கவே முடியாது. இதை சொல்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. உங்களைய அப்பான்னு கூப்பிட அவமானமா இருக்கு. உட்காருங்க சார், உட்காருங்க சார். அதான் அப்பான்னு கூப்பிடவே அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இனிமே நான் உங்களை சாருன்னே கூப்பிடுறேன். எத்தனை தடவை என் இதயத்தில ஈட்டியால குத்த முடியுமோ அத்தனை தடவை குத்திட்டு அதன வழியில ரத்தத்தை துடைக்காம போற எப்படி? என்ன சார் சொன்னீங்க? 10 பேர் வாழ்த்த 100 பேர் ஆசீர்வாதம் பண்ண மஞ்சு கழுத்துல என் முன்னால தாலி கட்டா சொன்னீங்கல்ல, பேஷ் மறக்காம இருக்கீங்க சார். அப்படின்னா இது யார் சார்? என்ன சொன்னீங்க? உண்மையை நான் மறைச்சனா? உண்மை இப்ப வெளியே வந்திருக்கு. சாதாரணமா வரல, பிச்சுக்கிட்டு வந்திருக்கு, விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கு, கையில கத்தியோட வந்திருக்கு. அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய பேஷண்டா வந்திருக்கு. உட்காருங்க சார். என்ன சார் சொன்னீங்க? என்ன அப்பால் கூப்பிடுறதுல உங்களுக்கு அவமானமா இருக்கா? பரவாயில்ல சார், ஆனா நான் உங்களை மகன்னு சொல்லிக்கிறத வெட்கப்படல, வேதனைப்படல, ரொம்ப பெருமைப்படுறேன். Yes, Sivatsa, my only son, is a bastard. Not my birth, but my ring. உன் காதலினுடைய விஷயம் எனக்கு தெரிகிற வரைக்கும் என் மருமகளுக்குள்ள வியாதியின் மகனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் பட்ட பாடம், துடிச்ச துடிப்பும் அம்மா அம்மா அந்த ஆண்டவருக்கு தாண்டா தெரியும். எந்த வாழ்க்கையிடாது. நான்
சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு எழுந்துருச்ச செருப்பு பிஞ்சு விடும் பாட்டா. செந்தில் இந்த போட்டோவை கையில கொடுத்து என் தங்கச்சி பக்கத்துல இருக்கிற 2 துண்டா வெட்ட போறேன்னு சொன்னான். உடனே அந்த போட்டோவை நான் 2 துண்டா கிழிச்சேன். எதுக்காக? உன்னை காப்பாத்துறதுக்காகவோ அவனை ஏமாத்துறதுக்காகவோ அல்ல. சாக போற என் மருமகள் தன் கணவனை தெய்வத்தை விட உயர்வா மதிச்சுக்கிட்டு இருக்காளே, அந்த எண்ணத்துல மண்ணை போடக்கூடாதேங்கிறதுக்காக. நீ ஒரு மனுஷி, குப்பை தொட்டியில தூக்கி எறிய வேண்டிய ஒண்ணு இங்க என் இதயத்துக்கு பக்கத்துல பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். பூஜை ரூம்ல வைக்க வேண்டியது பொண்ணை தூக்கி குப்பை தொட்டியில போட்டேன். இது புரியாம உன் மனைவி என்ன ஓட ஓட விரட்டுறாப்பா. அந்த குழந்தையினுடைய வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியலப்பா. என்னால ஈடு கொடுக்க முடியலப்பா. ஏய், உங்க அப்பாவை பார்த்து நீ என்ன சொன்ன? பிரீச் ஆஃப் ஃபேத். அடப்பாவி அடப்பாவி. பிரீச் ஆஃப் ஃபேத்க்கு என்ன அர்த்தம் உங்க அப்பனுக்கு தெரியாதுடா. அப்படி வாழ்ந்தவன்டா உங்க அப்ப. இந்த போட்டோல 100 காப்பி எடுத்து வச்சிருக்கா. ஏன் தெரியுமா? செந்திலுக்கு கண்ணை கொடுத்து இந்த போட்டோவையும் உடனையும் கொண்டுட்டு போய் அவங்கிட்ட ஒப்படைக்க போறேன். அதுக்கிடே எங்கேயும் ஓடிதான் நினைக்காத. செந்திலுக்கு தான் கண் இல்ல, எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கு. அப்பா. யாரப்பா? உங்களதாப்பா. ஏன்பா? இப்ப நான் என்னப்பா செய்யணும்? செய்யக்கூடாததையெல்லாம் செஞ்சிட்டு கடைசியில என்ன செய்யறதுன்னு என்கிட்டயே கேக்குறியப்பா. கொஞ்சம் பொறு, இன்னும் கொஞ்ச நாள்ல என் மருமகளுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து உன்னை கொண்டுட்டு போய் செந்திலுக்கு முன்னால நிறுத்துறேன். உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு விட்டுட்டான்னா உன்னுடைய பாக்கியம், இல்லாட்டி போனா என்னுடைய துர்பாக்கியம். நீ உன்னை பார்க்கவே எனக்கு